வருகிறது நலம் தரும் நாளடியார் 400 அறத்துப்பால் இளமை நிலையாமை தொடர்ச்சி வழங்குகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். நலம் தரும் நாளடியார் 400 எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. இளமை என்பது நெற்பயிரில் பால் பிடிக்கும் பருவம் என்பர். அப்போது காற்று அதிகமாக வீசினால் பால் சிதறி நெற்பயிரில் உள்ள நெல்மணிகள் இல்லாமல் பதறாக போகும். அதுபோல் இளமை பருவத்தில் எண்ணங்கள் தீய வழியில் செயல்படாமல் நல்வழியில் இளமையை செப்பனிட்டால் சிறப்பாக அமையும். இளமை நிலையாமை என்பதை உணர்ந்து நல்வழிப்படுத்த வேண்டும். நாளடியார் அறத்துப்பால் அதிகாரம் 2 இளமை நிலையாமையில் உள்ள 16 முதல் 20 வரை உள்ள பாடல்களையும் பொருளையும் சிந்திப்போம். அறத்துப்பால் அதிகாரம் 2 இளமை நிலையாமை. பாடல் 16. வெறியர் வெங்கலத்து வேல்மகன் பாணி முறியார் நறுங்கண்ணி முன்னர் தயங்க மரிகுல குண்டண்ண மன்னா மகிழ்ச்சி அறிவுடையாளர் கண் இல். வெறியாடும் பலிக்களத்தில் வெறியாடும் பூசாரியின் கையில் கட்டியுள்ள தளிர்கள் நிறைந்த மனமுள்ள பூமாலை எதிரில் விளங்க அது கண்ட பலியாடு அந்த தளிரை உண்டு மகிழ்தல் போன்று நிலையில்லாத இளமை இன்பத்தில் மகிழ்தல் அறிவு உடையவரிடத்து இல்லை. பாடல் 17. பனிபடு சோலை பயன்மரமெல்லாம் கனி உதிர்ந்து வீழ்ந்தற்றிளமை நனி பெரிதும் வேல் கண்ணல் என்று இவளை வெக்கின் மின் மற்றிவளும் கோல் கண்ணாலாகும் குனிந்து. இளமை பருவமானது குளிர்ச்சிமிக்க சோலையில் உள்ள பயனை தரும் மரங்களெல்லாம் பழங்கள் உதிர்ந்து வீழ்ந்தாற்போல் ஆகும். ஆதலால் இப்போது இப்பெண்ணை இளமை அழகுமிக்க வேல் போன்ற கண்ணை உடையவள் என்று வியந்து இவளிடம் மிகவும் ஆசை கொள்ளாதீர். இந்த இளம்பெண்ணும் ஒரு காலத்தில் முதுகு வளைந்து கூனியாகி கோலாகிய கண்ணை உடையவளாவாள். பாடல் 18. பருவம் எரைத்துள பல்லின் பால் ஏனை இரு செகையும் உண்டீரோ என்று வரிசையால் உண்ணாட்டம் கொல்லப்படுதலால் யாக்கை கோல் என்னார் அறிவுடையார். வயது எத்தனை ஆயிற்று? பல்லின் இளமை என்ன? அடாது இருக்கிறதா? இருபுறங்களிலும் மென்று தென்ன முடிகிறதா என்று வயதானவர் நிலையை கேட்டறிவதால் அறிவுடையோர் இளமையின் உடல் வலிமை நிலையானது என்று கருத மாட்டார்கள். பாடல் 19. மற்றறிவாம் நல்வினை யாம் இணையம் எண்ணாது கைத்துண்டாம் போது கரவாது அறம் செய்மின் முற்றி இருந்த கனியொழிய தீவலியால் நற்காய் உதிர்தலும் உண்டு. நல்லறங்களை பின்னர் ஆராய்ந்து செய்வோம். இப்போது இளைஞராக இருக்கிறோம் என்று நினையாமல் பொருள் இருக்கும்போதே மறைக்காமல் அரைத்தை செய்யுங்கள். ஏனெனில் கடுங்காட்டால் நன்கு பழுத்த பழங்கள் விழாமல் இருக்க நல்ல காய்கள் உதிர்தலும் உண்டு. பாடல் 20. ஆட்பார்த்து உழலும் அருளில் கூட்டு உண்மையால் தோற்கோப்பு காலத்தால் கொண்டு உய்மின் பீட் பிதிக்கி பிள்ளையை தாய் அற கோடலான் மற்றதன் கள்ளம் கடைப்பிடித்தல் நன்று. ஆயுள் முடியும் ஆளை தேடிக்கொண்டு திரிகின்ற அருள் இல்லாத யமன் என ஒருவன் இருப்பதால் தோளில் சுமக்கத்தக்க கட்டுச்சொற்றை தக்க காலத்தில் தேடி பிழைத்து கொள்ளுங்கள். வயிற்றில் இருக்கும் கருவை
வெளிப்படச் செய்து தாய் அலறி அழுமாறு பிள்ளையை கொண்டு போவதால் அந்த யமனுடைய வஞ்சனையை அறிந்து நல்வினை செய்தல் நல்லது. இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாலடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் நாலடியார் 400 என்ற தலைப்பிலான சொற்பொழிவை கேட்டீர்கள். வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.